இன்றைய முக்கிய செய்திகள். ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களில் 12 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக மனு. அரசியல் சாசனத்தின் அடிப்படையை மீறுவதாக குற்றச்சாட்டு. இலங்கை சென்ற மோடி கச்சத்தீவை மீட்க எந்த முன்னெடுப்பும் செய்யவில்லை. ஒன்றிய அரசும் பிரதமரும் தமிழகத்தை புறக்கணிப்பதாக ஸ்டாலின் புகார். வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியையும் 2 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. வணக்கம். ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 12 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. கனடா, மெக்சிகோ, ஐரோப்பிய நாடுகள், இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்களுக்கு ட்ரம்ப் விதித்துள்ள அதிக வரி விதிப்பால் உலக அளவில் வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்பின் பரஸ்பர வரி நடவடிக்கையால் உலக நாடுகளை மட்டுமல்ல அமெரிக்காவையும் பாதிக்கக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் உள்ளிட்ட அமெரிக்க பங்குச் சந்தைகள் சரிவை கண்ட நிலையில் இன்று காலை தொடங்கிய ஆசிய பங்குச் சந்தைகளிலும் இது எதிரொலித்தது. சீன பங்குச் சந்தை, ஹாங்காங், தைவான் பங்குச் சந்தைகள் தலா 10%, ஜப்பான், சிங்கப்பூர் பங்குச் சந்தைகள் தலா 8% சரிந்தன. இந்திய பங்குச் சந்தைகளும் சரிவுடனே வர்த்தகத்தை இன்று தொடங்கின. மும்பை பங்குச் சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் கடந்த வெள்ளிக்கிழமை 75,365 புள்ளிகளிலிருந்து 3,940 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்தது. தேசிய பங்குச் சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 1,161 புள்ளிகளை இழந்து 21,744 புள்ளிகளுக்கு வந்தது. இது 5% சரிவாகும். அமெரிக்காவை சார்ந்துள்ள இந்திய ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை பங்குகளும் விலை வீழ்ச்சி அடைந்தன. மார்ச் மாதத்தில் பங்கு வர்த்தகம் உயர்ந்து வந்த நிலையில் ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்ள கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட சில நாடுகள் தயாராகிவிட்ட நிலையில் அமெரிக்க நிறுவனங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறு முதலீட்டாளர்களுக்கு பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இம்மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ள அமெரிக்காவின் வரி விதிப்பு வரும் காலாண்டில் இந்திய நிறுவனங்களின் வருமானத்தை பாதிக்கும் என்ற அச்சமும் இந்திய பங்குச் சந்தைகளில் எதிரொலித்துள்ளதாக சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வீழ்ச்சியடைந்த இந்திய பங்குச் சந்தைகள் ஓரளவு மீண்டன. வர்த்தக முடிவில் மும்பை பங்குச் சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2,227 புள்ளிகள் சரிந்து 73,138 புள்ளிகளாக முடிந்தது. தேசிய பங்குச் சந்தை குறியீட்டு எண் நிப்டி 743 புள்ளிகள் குறைந்து 22,162 புள்ளிகளாக முடிவடைந்தது. கடந்த 10 மாதங்களில் இல்லாத அதிகபட்ச சரிவு இதுவாகும். வர்த்தகத்தின் முடிவில் இந்திய பங்குச் சந்தைகளில் 2% மீட்சி அடைந்துள்ளன. வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் வக்ஃபு சட்ட திருத்தம் அரசியல் சாசன அடிப்படையை மீறுவதாக தெரிவித்துள்ளன. வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பாக 1995ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்டத்தில் மத்திய அரசு சில திருத்தங்களை செய்துள்ளது. இந்த திருத்த மசோதா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2 அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் அரசியல் சாசனத்திற்கு எதிரான இந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்து அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா முன்பு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் இந்த மனுவை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்ற தலைமை நீதிபதி மனுவை பட்டியலிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி திரு நவாஸ் கனி இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் 14, 15, 25 மற்றும் 26க்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாங்கள் இந்த சட்ட திருத்தம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கின்றது. பிரிவு 15, 16, 26 எல்லாம் மீறுகின்றது. ஒவ்வொரு மதக்குழுவினரும் தங்களுடைய மத விவகாரங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியும் என்று இருக்கின்ற போது இஸ்லாமிய மத விவகாரங்களிலே இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் நியமிக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் பாரபட்சமானது.
சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ள மத்திய அரசு வக்ஃபு சொத்துக்கள் குறித்து தவறான தகவல்களை தெரிவிப்பதாக திரு நவாஸ் கனி குற்றம் சாட்டினார். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் அக்கட்சியின் எம்பி திரு ஆர் ராசாவும் மனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோல காங்கிரஸ் எம்பி திரு முகமது ஜாவேத், ஆம் ஆத்மி கட்சியின் திரு அமனத்துல்லா கான், ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் திரு அசாதுதீன் ஓவைசி ஆகியோரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். இலங்கை சென்ற பிரதமர் திரு மோடி கச்சத்தீவை மீட்க எந்த முன்னெடுப்பையும் செய்யவில்லை என்றும் ஒன்றிய அரசும் பிரதமரும் தமிழகத்தின் கோரிக்கைகளை புறக்கணிப்பதாகவும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் நலன் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று விதி எண் 110 கீழ் உரையாற்றிய அவர், இலங்கை அரசுடன் பிரதமர் திரு மோடி பேசி கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்பதுடன் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்கள் விடுதலை மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 2ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றியதாக கூறினார். ஆனால் இலங்கை சென்ற திரு மோடி கச்சத்தீவை மீட்பது குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எதுவும் எடுக்காதது மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்றே கருத வேண்டியுள்ளது. ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தவறமாட்டோம் என திரு ஸ்டாலின் கூறினார். மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம், நாகை, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக அவர்கள் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்ல வசதியாக தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியிலும் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாக் வளைகுடா பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த 217 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வாழ்வாதார திட்டங்களையும் திரு ஸ்டாலின் அறிவித்தார். அப்போது கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல் உள்ளிட்ட தொழில்களை செய்ய 7000 பேருக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணங்கள் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். கூண்டு முறையில் மீன் மற்றும் சேற்று நண்டு வளர்ப்பு, பதப்படுத்துதல் உள்ளிட்ட தொழில்களை மீனவ சமுதாய மக்கள் மேற்கொள்ள 25 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள் வழங்கி தொடர் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மீன் பதப்படுத்துதல், மீன் உலர்த்தும் தொழில் நுட்பங்கள், தொழில்நுட்ப உபகரணங்களை அளித்தல் மற்றும் பயிற்சிகள் வழங்கி ஊக்குவிக்கும் திட்டம் சுமார் 2500 மீனவ குடும்பங்களை சார்ந்த பயனாளிகளுக்கு 9 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். சுமார் 15300 மீனவர்களுக்கு மீன் மற்றும் மீன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சி வழங்க 20 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படும். வலை பின்னுதல், வலை பழுது பார்த்தல், படகு கட்டுமான தொழில், படகு பழுது பார்த்தல், கருவாடு தயாரித்தல், வண்ண மீன் தொட்டிகள் தயாரித்தல், படகு ஓட்டுநர் பயிற்சி, கடல் சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழில்கள் செய்யவும், காளான் வளர்ப்பு, மசாலா பொடிகள் தயாரித்தல் போன்ற பல்வேறு மீன்வளம் சாராத பிற தொழில்கள் செய்யவும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அறிவித்தார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்தாலும் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொளுத்திய வெயிலால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆனால் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஸ்ரீராமசமுத்திரம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலையின் நடுவே சாய்ந்த வேப்பமரத்தை அப்பகுதி மக்கள் வெட்டி அப்புறப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையத்தில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழைக்கு ஹாலோ பிளாக் சரிந்து தகர மேற்கூரை கொண்ட வீட்டில் விழுந்தது. இதில் அந்த வீட்டில் தங்கியிருந்த ராஜி என்ற இளைஞர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் காற்றுடன் பெய்த மழைக்கு செல்லம்பாளையம், வட்டக்காடு, நல்லகவுண்டன் கொட்டாய் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்து 50,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. கோபி அருகே நம்பியூர் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழைக்கு 15 வீடுகள் சேதமடைந்தன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால்
மேகமலை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிக்க 3வது நாளாக இன்றும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கும்பக்கரை அருவியில் கொட்டிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் 7வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளனர். இதற்கிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, சமையல் எரிவாயுவை குறைந்த விலைக்கு தருவதால் அரசுக்கு 43,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். இதனை ஈடுகட்டும் வகையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு மற்றும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார். அதன்படி வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையும் 50 ரூபாய் உயர்ந்து 803 ரூபாயிலிருந்து 853 ரூபாயாக உயர்கிறது. தற்போது 500 ரூபாயாக உள்ள உஜ்வாலா சிலிண்டர் விலை 550 ரூபாயாக உயர்கிறது. சென்னையில் சிலிண்டர் விலை 818 ரூபாயிலிருந்து 868 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ள நிலையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை 4% அளவிற்கு கடுமையாக சரிந்து பீப்பாய் $63.73 விற்பனையாகிறது. 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை $63 அளவிற்கு குறைவது இதுவே முதல் முறையாகும். இதனால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை குறையும் என வாகன ஓட்டிகள் எதிர்பார்த்தனர். மேலும் எரிபொருட்களின் விலை குறைந்தால் விலைவாசியும் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கலால் வரி உயர்வு நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. இந்த கலால் வரி உயர்வால் பெட்ரோல், டீசல் விலை உயராது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் பெட்ரோல், டீசல் விலை குறையும் என எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இனி வருவது செய்தித் தொழில்கள். பரஸ்பர வரி விதிப்பை திரும்பப் பெறும் பேச்சுக்கு இடமில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வரி விதிப்பு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், எதையாவது சரி செய்ய வேண்டும் என்றால் சில நேரங்களில் மருந்து அவசியம்தான் என்று வரி விதிப்பு நடவடிக்கையை நியாயப்படுத்தினார். பங்குச்சந்தைகளில் என்ன நடக்கும் என்று தமக்கு தெரியாது என்ற ட்ரம்ப், ஆனால் எந்த சவால்களையும் சமாளிக்கும் வகையில் அமெரிக்கா வலுவாக உள்ளதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் எல்லையில் உள்ள மசூத் காஜி தர்காவின் குவிமாடத்தில் இந்து அமைப்பினர் நேற்று காவி கொடியை ஏற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநவமியை முன்னிட்டு ஊர்வலமாக சென்று தர்காவின் குவிமாடத்தில் ஏறி காவி கொடிகளை அசைத்து முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் பிரயாக்ராஜின் சுஹல்தேவ் சுரக்ஷா சமான் மஞ்ச் அமைப்பை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் வக்ஃப் சட்டம் தொடர்பாக விவாதிக்க பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃப் சட்டம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல் முறையாக அவை 15 நிமிடம் ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் வக்ஃப் சட்டம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளதால் சட்டப்பேரவை விதிப்படி விவாதிக்க அனுமதிக்க முடியாது என பேரவைத் தலைவர் திரு அப்துல் ரஹீம் ராதர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். சென்னையில் இருந்து இலங்கைக்கு 154 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்தியா விமானம் திடீர் இயந்திர கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை 6 மணிக்கு புறப்பட்ட விமானம் ஓடு பாதையில் சென்ற போதே அதில் கோளாறு இருப்பதை விமானி கண்டுபிடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் கோளாறு சரி செய்யப்பட்டு 2 மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டு சென்றது. அவதூறு வழக்கில் நாதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நாளை காலை ஆஜராக திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் இன்று ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி எச்சரித்த நிலையில் திரு சீமான் இன்று ஆஜராகவில்லை. இதையடுத்து நாளை காலை கண்டிப்பாக ஆஜராகுமாறு நீதிபதி விஜயா உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அமைச்சர் திரு கே.என். நேரு மற்றும் அவரது சகோதரரும் டிவிஎச் ஹோம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான ரவிச்சந்திரன், நேருவின் மகன் அருண் ஆகியோருக்கு தொடர்புடைய நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 20 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோயிலின் பங்குனி திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தொன்னூற்று 6 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரோட்டத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 66,280 ரூபாயாகவும், ஒரு கிராம் 8,285 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 103 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 12 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை சென்ற பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்க எந்த முன்னெடுப்பையும் செய்யவில்லை என்றும், ஒன்றிய அரசும் பிரதமரும் தமிழகத்தின் கோரிக்கைகளை புறக்கணிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.